வெல்கம் டு அவர் சேனல். இந்த தடவை நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12ஆம் வகுப்பு பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 90 மார்க் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுக்கணும். 10 மார்க் உங்களுக்கு இன்டர்னல் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு பார்ட் 1 எப்போவுமே 21 மார்க் இருக்கும். இந்த 21 மார்க்கில் எப்படியும் கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து 15 1 மார்க் வந்துடும். ரிமைனிங் ஒரு 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் புக் இன்சைட் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ மெயினாக நம்ம 2 மார்க் 3 மார்க் நீங்கள் எக்கனாமிக்ஸில் காமர்ஸ் இதில் சென்டம் போடணுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் சென்டம் போட முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கம்பல்சரி படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம், காமர்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் என்ன கம்பல்சரி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. முழு வேலைவாய்ப்பு வரையறுக்கவும். டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். பொது வருவாய் என்றால் என்ன? வாட் இஸ் பப்ளிக் ரெவன்யூ? பணவீக்கம் என்பதன் பொருள் தருக. டிஃபைன் இன்ஃப்ளேஷன். கடன் உருவாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கிரெடிட் கிரியேஷன்? பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி குழுமத்தின் கீழ் செயல்படும் ஏதேனும் 2 நிறுவனங்களுடைய பெயர்களை குறிப்பிடுக. ஸ்பெசிஃபை எனி டு த அஃபினிட்டிஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் குரூப். சராசரி நகர்வு நாட்டம் ஏபிசி வரையறுக்கவும். டிஃபைன் ஆவரேஜ் ப்ரோபென்சிட்டி ஆஃப் கன்சியூம். பொருத்தி வரையறுக்கவும். டிஃபைன் மல்டிபிளர். பொருளாதார திட்டமிடுதலின் வரையிலக்கணம் எழுதுக. டிஃபைன் எக்கனாமிக் பிளானிங். பொருளாதார அமைப்பு எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஹவு ஆர் த எக்கனாமிக்ஸ் கிளாசிஃபைட்? ஸோ இதான் கம்பல்சரி. இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பகுதி 3ல் பார்ட் 3. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 40 கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி. முதலாளித்துவத்தின் நன்மைகளை பட்டியலிடுக. அவுட்லைன் த மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். செலவு முறை பற்றி சிறுகுறிப்பு தருக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் எக்ஸ்பென்டியூர் மெத்தட். தொகு தேவை என்றால் என்ன? அதன் கூறுகளை கூறுக. டூ யூ மீன் ஃபார் த அக்ரிகேட் டிமாண்ட்? மென்ஷன் த காம்பவுண்ட்ஸ். தன்னிச்சையான முதலீடு எவ்வாறு தூண்டப்படுகின்ற முதலீடிலிருந்து வேறுபடுகிறது? டிஃப்ரெண்ட் டைட் அட்டானமஸ் அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். பண அளிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் மணி சப்ளை? பன்னாட்டு பொருளியலோட உள்ளடக்கத்தை பட்டியலிடுக. டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். IMF கடன் வழங்கும் திட்டங்களில் ஏதேனும் 3 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 3 லீடிங் ஃபார் த ப்ரோக்ராம் ஆஃப் IMF. காற்று மாசுபடுதலின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன். நிதி ஆயோக்கின் பணிகளை ஏதேனும் 3 விளக்குக. நிதி ஆயோக்கின் பணிகள் ஏதேனும் 3 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NITI ஆயோக். விலகல் அளவைகளின் 2 வகைகளை பற்றி விளக்குக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விலகல் அளவைகளின் 2 வகைகள் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த 2 கைண்ட் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ். ஸோ நம்ம 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 14 நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக அந்த 14 இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். 7 × 5 35. அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் த கொஸ்டின். நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரிக்கவும். அல்லது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை விளக்குக. லிஸ்ட்ரேட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்கனாமி பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தேசிய வருவாயினை கணக்கிடும் முறைகளை விளக்குக. அல்லது பொது நிதியின் எல்லைகளை விளக்குக. டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷ்னல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ். சேயின் அங்கடி விதியினை திறனாய்வு செய்க. நீடித்து அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஏ கோல்ஸ்.
வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும் அல்லது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த டிஃபரண்ட் பேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்துக்கும் இடையான வேறுபாடுகளை விவரிக்கவும். அல்லது உலக வர்த்தக அமைப்பின் பணிகள் மற்றும் இந்திய பொருளாதார மேம்பாட்டில் அதன் பங்கினை விவரிக்கவும். டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO and its roles of India socio-economic development. கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள் எவையேனும் 5 விளக்குக. அல்லது மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் MEC முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் MEI உள்ள வேறுபாடு யாவை? எக்ஸ்பிளைன் எனி 5 principles of federal finances. What are the difference between MEC and MEI? பல்வேறு திட்டமிடல் வகைகளை விவரிக்கவும் அல்லது பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை காண்க. Describe the different types of planning. Calculate the standard deviation from the following data. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் எல்லா கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 7 டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியலில் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பண்ணணும், அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.